வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வணிகவியல் அரசு பொதுத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 11th ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, இன்க்ளூடிங் 5 மார்க்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அப்லோட் பண்ண கொஷின் பேங்க் எல்லாமே நல்லா படித்து தரவாக எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தா என்பவர் யார், பண்டமாற்று முறை என்றால் என்ன, வாட் இஸ் பேட்டர் சிஸ்டம், மின்னணு வணிகம் பற்றி நீர் அறிவது யாது, வாட் டு யூ மீன் பை இ-காமர்ஸ், போக்குவரத்து வரையறுக்கும் டிஃபைன் டிரான்ஸ்போர்ட். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி மாற்றுப்பத்திரம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து ஒப்பந்த நிறைவேற்றத்தை யார் கோரலாம், பண்டக காப்பகம், சரக்கு சேவை வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிஎஸ்டி. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 73 தனியார் வணிகத்தின் ஏதேனும் 3 பண்புகள், ரைட் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் விளக்குக, தனி உரிமைகளின் வகைகளை விவரிக்கவும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த வியாபாரம் என்றால் என்ன, உற்பத்தியாளருக்கும் மொத்த வியாபாரிகள் ஆற்றிடும் சேவைகள் ஏதேனும் 3, பன்னாட்டு வணிகத்தின் வரையறை, ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கு இடையே உள்ள வேறுபாடு, இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள் மேற்பார்வை செய்யும் ஆவணத்தின் உறுப்பினர்கள் யாவர், ரொம்ப முக்கியம். ஸோ 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்கள் ரொம்ப முக்கியம், தனியார் வணிகத்தின் நன்மைகள் ஏதேனும் 5, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள், அமைப்பு முறையீட்டின் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள், அதே மாதிரி தொழில் நெறிகளின் பல்வேறு முக்கிய கூறுகள், நேரடி வரி மறைமுக வரி வேறுபடுத்துக, செலுத்துதல் சமநிலை சிறப்பம்சங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தமிழ்நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தின் பங்களிப்பு, கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள், உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் 5 கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், நில போக்குவரத்து கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே டிரான்ஸ்போர்ட் பற்றி கொஷின் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த எசென்சியல் வேல்யூட் கான்ட்ராக்ட், சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்த ஒன்றின் இன்றியமையா கூறுகள் யாவை, ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பருக்கும் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.